நான் சொல்லும்போது இவங்க 2 பேருமே அங்க இருந்தாங்கன்னு வியானாவும் ஒத்துக்கிட்டா. அது வந்து வியானா மேல நீ சொன்னது சரி. ஆனா அந்த வியானா தான் இப்ப நல்லவ மாரி நடிச்சுக்கிட்டு விக்ரம் கிட்ட போறா. அப்போ வந்து இதுக்குள்ள விக்ரம் ஒரு கேம் ஆடுனா ஓகே. ஆனா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது நம்ம இந்த டீமுக்கு மட்டும் பேசுவோம். அப்போ வியானா மேல நீ சொன்னது ஓகே. பாரு அவ்ளோ தூரம் சொல்றா. நான் வந்து அ அ அவ அ விக்ரம எழுப்பணும் தான் இத பண்ணேன்னு அவ லைவ்ல ஃப்ரைடே பேசும்போது அதான் சொன்னா. வீக்கெண்ட்லயும் அதான் சொன்னா. அந்த பேச்சுல எந்த மாற்றமுமே இல்ல. அப்போ வந்து வியானாக்கு என் துணின்னு தெரியும்ல. பாருக்கு ஏன் சொல்லலன்ற இடத்துல தான் அவ சொல்றா. நான் எப்படி சொல்லுவேன்? அது கேம் தானே. நான் சொல்லிட்டா அது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? அப்படின்னும்போது, அப்ப அது உங்களுக்கா தெரிஞ்சிருக்கணும். அப்ப வியானா என்ன சொல்லியிருக்கணும்? வீக்கெண்ட்ல சொன்னது தான். நான் வந்து என்ன வச்சு அந்த கேம் ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். தலையா என்ன சொல்லியிருக்கணும்? நான் தலையா இதுல உள்ள வரமாட்டேன் இந்த ஐடியாக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ காலைல சாண்ட்ரா கூட உட்காந்து என்ன பேசின? சாண்ட்ரா, ரம்யா கூட நான் வந்து தலையா என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். கமலாவா என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, தலையா நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பார்ஷியலா இருக்க மாட்டேன். ஆனா கமலாவா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல. ஸோ விக்ரம் பாரு வந்து சொல்லும்போது, நீ கமலாவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியோ, இல்ல தலையா சொன்னேன்னு சொல்லியோ, நீ ஊன்னு சொல்லும்போதே அதுக்குள்ள தலையும் வந்துருது. ஸோ நீயும் பண்ணிக்கிட்ட. ஆனா உங்க 2 பேருக்குமே என்னன்னா, வியானாக்கும் சரி, ரம்யாக்கும் சரி, பாருவும் விக்ரமும் முட்டிக்குவாங்க. இது நம்ம கிட்ட வராது அப்படின்னு ரம்யா நெனச்சுட்டா. வியானா என்ன நெனச்சுட்டான்னா, அகைன் பாருவும் ரம்யாவும் பாருவும் விக்ரமும் முட்டிக்குவாங்க. இதில வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நடுவுல யாரும் வைக்க போறதில்ல. எழுந்து போன்னு சொல்லி பாரு சொல்ல போறாங்க. அது எழுந்து போனாலும் போலனாலும் இது விக்ரம் பக்கமோ, இல்ல வந்து ரம்யா பக்கமோ, பாரு பக்கமோ திரும்ப போகுது. அப்படின்ற மாரி அவ ஒண்ணு நெனச்சுட்டா. இது எதுவுமே இல்லாம புசுக்குன்னு ரம்யா வந்து இது என் பக்கம் திரும்புதே நான் தலையா இங்க ஏதோ அட்ரஸ் பண்ணுமேன்னு சொல்ல போய் தான், ஸோ நீ நெனச்சது கெடுவான் கேடு நெனைப்பான் அப்படிங்கிற மாரி, நீ 2 கேம் ஆடணும், நீ நெனச்ச டபுள் கேம் ஆடணும்னு. பாருவோட ஃபோக்கஸ் வெறும் அந்த டாஸ்க்ல மட்டும் தான் இருந்தது. இதில நீ நெனச்ச உன் புத்தியே உனக்கு வந்துட்டு ஆப் அடிச்சிருச்சு. வியானா வந்து இது என் பக்கம் திரும்ப வாய்ப்பே இல்ல. ஒண்ணு ரம்யா பக்கம் திரும்ப, இல்ல பாரு பக்கம் திரும்ப அப்படின்னு சொன்னா, உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு வச்சது உனக்கு அஃபென்சிவா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது கேமா பார்க்காம, இத வந்து பெர்சனலா எடுத்துட்டு போய் ஏன்னா பெர்சனலா எடுத்துட்டு போனது ஒரு கேம் தாங்க. விக்ரமோட கேம் தான் அதுல. ஸோ அவனோட பங்கு நெறைய இருக்கு இப்போ. இப்போ எல்லா பிரச்சனைக்குள்ளயும் பாரு இருந்தா தான் ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, விக்ரம் இருந்தா இன்னும் ஒஸ்ட்டா போகுது அப்படின்னு. ஏன்னா இப்போ விக்ரம் அரோரா காம்போ வேற ஒரு பக்கம் போகுது பார்த்தீங்களா? செம்ம வெரி டேஞ்சரஸ் காம்போ. டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அது இன்னும் எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நீ எஃப்ஜேவை நாமினேட் பண்ணாம வியானாவ பாரு மேல ஏன்னா பாரு ஏற்கனவே நான் சொன்னேன். போன வாரம் ரொம்ப தலையா இருந்து ரொம்ப ஆடிட்டா அவ ரம்யா. பாருனால தான் நீ வந்து அந்த தலை பொசிஷனுக்கே வர முடிஞ்சது. அங்க அந்த குவாலிஃபை ஆகி. ஆனா வந்தோடனே நீ அந்த சபரி டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க சபரியை கூட பண்ணியிருக்கலாம். ரம்யாக்கு சான்ஸ். நீ அந்த சைடு வந்து விக்ரம பண்ண முடியாது. கனியை பண்ண முடியாது. இந்த சைடு வந்து கனிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இந்த சைடில் நீ எஃப்ஜேவை பண்ணியிருக்கலாம், சபரியை பண்ணியிருக்கலாம். வீக்கெண்ட்லயுமே அரோரா என்ன சொன்னா? அவ ஏதோ ஒரு இடத்துல உருப்படியான பாயிண்ட் 1, 2 சொல்லத்தான் செய்றா. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எக்ஸிக்யூட் பண்றாளோ இல்லையோ, ஆனா பண்றா. எக்ஸிக்யூட் பண்றது பாரு விஷயத்துல மட்டும் பண்றா. வாய் கிழிக்கிறது, வாயில வடை சுடுறது எல்லா இடத்துலயும் சுடுறா. அந்த வடையை அவ நல்லா தான் சுட்டா. அரோரா விஷயத்துல வந்துட்டு அரோரா என்ன சொன்னா? ரம்யா தான் சபரி கேமை கெடுக்கிறான்னு. அப்போ அந்த சண்டையுமே வந்து உள்ளுக்கு வரும்போது, நீ வந்து என்னோட கேமுக்கு வந்து சபரியும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு சொல்லாம, உன் ஈகோ எங்க ஹிட் ஆகுது ரம்யாக்கு? அது வந்து நீ எஃப்ஜேன்னு சொல்லாம பாருன்னு சொல்ற இடத்துல பாருவை நீ பொறாம பிடிச்சதா பாக்குற. போட்டியா கூட பார்க்கல. நீ நான் முதல்ல இருந்து ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல இருந்து சொல்றதா பாரு மேல ரம்யாக்கு ஒரு பொறாம இருக்கு. ஆனா பாருவை பகச்சிக்கவும் முடியல. அவளை பக்கத்துல வச்சுட்டே கேம் ஆடணும்னு ஒண்ணு நினைக்கிறா. ஆனா என்ன கேம் ஆனாலும் அவ ஹைலைட் ஆகிறா, இவ வந்து டவுன்ஃபால் ஆகிறா, இல்ல இவ பல்ப் வாங்குறா அப்படின்ற கோவத்துல தான் நீ நாமினேட் பண்ண. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணாரு? இது வந்து ஒரு ஓட்டு தான் வர பட்சத்தில் பாரு நாமினேஷன்லேயே வரலை. அப்போது ஓப்பன் அது ஓப்பன் இது வந்து என்ன சொல்கிறது, அந்த 2 ஓட்டு வர கணக்கு, ஒரு ஓட்டு வர கணக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த வாரம் பாரு நாமினேட்டில் வரல அப்படிங்கிறது பெரிய ஜாக்பாட். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து பாரு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது ரம்யா முகத்தை பார்க்கணுமே. அப்பாடியோ அப்பாடியோ, இதுதான் கெடுவான் கேடுன்னு நினைப்பான். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து செம்மையாக நம்ப முடியவில்லை அப்படின்னு லைவ்ல வந்து பாரு செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒன்னாரில் எப்படி வரும்னு எனக்கு தெரில. நான் ரம்யாவோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சா ரம்யா அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. வியானாவும் வந்து இப்போ ரம்யா நாமினேஷன்லேயும் தெரியும், அவளுக்கு 2 பேருக்குமே தெரியுங்க. ஆனால் அவங்க 2 பேருமே நினச்சது அது விக்ரம் பாருவா மட்டும்தான் திரும்பும்னு நினச்சாங்க. ஆனால் அது இவங்க பக்கமே பேக் ஃபயர் ஆகும்னு இவங்க நினைக்கவே இல்லை. அதே மாதிரி விக்ரம் இந்த இடத்துல கேம் ஆனது அவன் செல்ஃபிஷ்னஸ்க்கு தான் ஒரு கேம் ஆடினான். அவன் சாதாரணமாக இதே பாருங்க, சாண்ட்ராவை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்கிறான் விக்ரம்? விக்ரம் யாரை நாமினேட் பண்ணுறான்? இந்த மாதிரி வந்து சாண்ட்ராவையும் ரம்யாவையும் பண்ணுறான். ரம்யா வந்து அந்த பொசிஷனை யூஸ் பண்ணது அவனுக்கு ஏற்கனவே அந்த பர்சனல் கிரட்ஜ் உள்ளே இருக்குது. சூப்பர்வைசிங்னு ஒரு பொசிஷன் கொடுத்தா அப்புறம் நீயே அசிங்கப்படுத்தின. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அந்த பர்சனல் அந்த பக்கெட் திங்ஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து நீ வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்ற விஷயத்தில் அவன் பர்சனல் ஈகோ அவனுக்கு மட்டும் ஹர்ட் ஆகலாமா? ஆனால் மற்ற பாருக்குலாம் ஹர்ட் ஆனால் மட்டும் அது வந்து பர்சனலாக போகக்கூடாதான். அது கேமாக பார்க்கணுமா? அது எந்த வாய்?
அது போன வாரம் ஒரு வாய் பேசுது, இந்த வாரம் ஒரு வாய் பேசுது, உனக்கு ஒரு வாய் பேசுது, மற்றவங்களுக்கு ஒரு வாய் பேசுது. இப்போலாம் அவன் வந்து அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. முதல்ல அவன் பேசினாதான் கடுப்பாகும், ஹெட்ஃபோன்ஸை தூக்கி போட்டுருவேன். இப்போலாம் அவன் நடந்து வந்தா, அவன் ஆட்டிடியூட், அவன் பார்வை, அவன் உட்கார்றது, அவன் வந்து அந்த கனி கூட உட்காந்து பேசும்போது அந்த மூமெண்ட். இப்போ பத்தாக்குறை இப்போ கனியை எப்பயாச்சும் அவன் அவாய்ட் பண்ணுறான்னா சொல்கிறேன். கனியோட அவனோட கேம் இதோட க்ளோஸ் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணிட்டு அவன் அரோரா கூட ஜாயின் பண்ண பார்ப்பான். நீ என்னமோ ஒரு கேவலமான கேம் ஆடிக்கும், ஆனால் நீ எந்த கேம் ஆனாலும் அதில் பார்வை வச்சு தான் ஆடுறன்றதை மண்டைக்குள்ளே வச்சுக்கோ. நீ இல்லை, அந்த பிபி டீமும் மண்டைக்குள்ளே வச்சதுனால வேற வழி இல்லாமல் பார்வை வச்சிருக்காங்க. பாரு அடிச்ச ஜாக் பாட்டா வந்து இந்த வாரம் பாரு நாமினேஷனில் வரலன்றது எங்களுக்குமே அடிச்ச ஜாக் பாட் தான். தேங்க்யூ கைஸ்.